நமது நாடு இப்போது ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது. வெள்ளையன் நாட்டை கூறுபோட நினைக்கிறான். நமக்கென உள்ளதே மிஞ்சுமா என்ற நிலை ஏற்பட்டு அதை காப்பாற்றிக் கொள்ளவே போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சில அம்பலக்காரர்களின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. முதலில் இவர்களை மாற்றினால்தான் பிறகு நாம் வெள்ளையனை எதிர்க்க முடியும். பாகனேரியார் வந்து கொண்டிருக்கிறார். பாகனேரியாரோடு கோபால நாயக்கரின் மெய்காப்பாளரான வெற்றிமாறனும் வந்து கொண்டிருக்கிறார். பாகனேரியாரிடம் யாரும் இதை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள். அதனால் இந்த பேச்சு இப்போதைக்கு நம்மோடு இருக்கட்டும். வணக்கம். வாருங்கள், வாருங்கள். நீங்கள் இன்று இங்கு நடக்கப் போகும் மல்யுத்த போட்டிக்கு வருவீர்கள் என்று நாங்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இயல்பாகவே எனக்கு வீர விளையாட்டுகளில் விருப்பம் அதிகம். அதிலும் மல்யுத்தம் என்பது மகத்தான வீர விளையாட்டாகும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? மற்ற எல்லா விளையாட்டுகளும் கையில் ஆயுதமேந்தி போர் புரிவதுதானே. ஆனால் மல்யுத்தம் எந்த ஆயுதமும் இல்லாமல் இருவர் தங்கள் உடல் பலத்தை மட்டுமே முன்வைத்து ஒருவரை ஒருவர் மண்ணில் சாய்ப்பதல்லவா? எந்த பிடியை எப்படி போட வேண்டும், எதிரி அதை எப்படி கடற்ற வேண்டும் என்பதெல்லாம் மிகவும் நுணுக்கமான விஷயங்களாயிற்று. அதை கற்றுக் கொடுப்பதில் கோபால நாயக்கர் மிகவும் வல்லவர் என்று மருதுபாண்டியர்களே புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். இன்று நாம் வரலாற்றில் முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணியாமல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு அம்பலக்காரர்களுக்கும் இருக்கிறது. அதை சாதிக்க மிகச்சிறந்த வீரர்கள் பலர் வேண்டுமே. அதைத்தான் நம் கோபால நாயக்கர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் அந்த போராட்ட நாயகரை, தமிழ் வீரர்களை உருவாக்கும் அந்த மாவீரரை சந்திக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டு இங்கு வந்துள்ளேன். அம்பலக்காரரே, நாயக்கர் வருகிறார். வாருங்கள் பாகனேரியாரே, வாருங்கள். தங்களை காண வேண்டுமென்று வெகு நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்று தாங்களே இங்கு வருகை புரிந்து என்னை பெருமைப்படுத்தி விட்டீர்கள். நாம் இப்போதுதானே சந்திக்கிறோம். என்னை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? கூரிய கண்கள், நேரிய பார்வை, பறந்து விரிந்த மார்பு, உருண்டு திரண்ட புஜங்கள், இப்படி தங்களை பற்றி சொல்லப்பட்டவைகளை கேட்டு கேட்டு என் மனதில் தங்களின் வடிவம் பதிந்து விட்டது. அதற்கு சற்றும் மாறுபாடில்லாமல் அப்படியே ஓவியத்தில் வரைந்த உருவம் போல் எதிரில் வந்து நிற்கிறீர்களே, பிறகு எப்படி தெரியாமல் இருக்கும்? தங்களது சாதனைகளை கேட்டு வியந்த நான் நேரில் கண்டபின் தாங்கள் அதையெல்லாம் சாதித்ததில் வியப்படைய ஏதுமில்லை என்று புரிந்து கொண்டேன். நான் அப்படி என்ன சாதித்து விட்டேன்? அம்பலக்காரர்கள் அனைவரையும் ஆங்கிலேயருக்கு அடிமையாக்கும் என்ற கலிய பெருமாளை அம்பலக்காரர்களின் கண்முன்னாலேயே கொன்று சாய்த்தீர்களே, அது சாதனைதானே. எங்களுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் என்றும் ஒற்றுமையாக இருப்போம் என்று வெள்ளையர் மனதில் பதிய வைப்பதற்காக பாகனேரி கோயிலில் பரிவட்ட நிகழ்ச்சியை நடத்தி அத்தனை அம்பலக்காரர்களும் சமமானவர்களே என்று உணர வைத்தீர்களே, அது சாதனைதானே. திருப்பத்தூர் வரும் மருது சகோதரர்களை எப்படியும் பிடித்தே தீர வேண்டும் என்று மிகவும் சாமர்த்தியமாக திட்டமிட்டு வந்த அந்த அக்னியூவை அவன் கண் முன்னாலேயே மருது சகோதரர்கள் தப்பித்து செல்லும்படி செய்து தன் இதயத்துக்குள்ளேயே மருது பாண்டியர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தானே மருது பாண்டியராக மாறினீர்களே, அது மிகப்பெரிய சாதனைதானே. நாயக்கரே, தாங்கள் என்னை பற்றி இந்த அளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆனால்
எனது சாதனைகள் அனைத்தும் தாங்கள் புரிந்த ஒரு சாதனைக்கு ஈடாகுமா? சிவகங்கையில் மகாராணியார் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கே படை உதவி தந்து அவரது வெற்றிக்கு துணை புரிந்தவர் அல்லவா தாங்கள்? தீரன் சின்னமலைக்கு தோழனாக விளங்கி அவர் நடத்திய வீரப் போரில் தோளோடு தோள் இணைந்து நின்ற வீரர் அல்லவா தாங்கள்? பிறர் கண்ணுக்கு தெரியாமலே பல பாசறைகளை உருவாக்கி எண்ணற்ற வீரர்களை நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூர்தீட்டப்பட்ட வாட்களாக உருவாக்கிக் கொண்டிருப்பவர் தாங்கள் அல்லவா? பாளையம், என்ன வெற்றிமாறா? மல்யுத்த போட்டிக்காக வீரர்கள் காத்திருக்கிறார்கள். ஆமாம், இனியும் அவர்களை தாமதிக்கும்படி செய்யக்கூடாது. அப்படியானால் நாம் இப்பொழுதே அங்கு செல்லலாம் அல்லவா? அவசியம் செல்ல வேண்டும். அதிலும் இன்று எனது பிரதம விருந்தாளியாக வந்திருக்கும் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி மல்யுத்த பிரியர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு இது மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். பாகனேரியாரே, என் மாணவர்களுக்குள் பல போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் 7 வீரர்கள் மல்யுத்தத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அந்த 7 பேரில் யார் சிறந்த மல்யுத்த வீரன் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இன்றைய போட்டி நடக்க இருக்கிறது. உங்கள் முன்னிலையில் இந்த போட்டி நடக்க இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. வாருங்கள், போட்டி நடக்கும் இடத்திற்கு போகலாம். வாளுக்கு வேலியாரே, இவர்கள்தான் அனைத்து சுற்றிலும் வெற்றி பெற்று இன்று இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளவர்கள். இவன் வெற்றி வீரன். இவன் காளிங்கன். மாடசாமி. மாயாண்டி. கார்மேகன். வீராசாமி. கருப்பசாமி. வீரர்களே, இன்று நடக்கப் போகும் மல்யுத்தம் என்பது உங்களுக்குள் நடக்க இருக்கும் உச்சக்கட்ட யுத்தம். இதில் இவன் எனது நண்பன். நாம் அனைவரும் ஒரே குருவிடம் பயிற்சி பெற்ற சீடர்கள் என்பதையெல்லாம் மறந்து உங்களுக்குள் உள்ள தனித்துவத்தை வெளிப்படுத்தி முழுமையாக போராட வேண்டும். உங்களுக்குள் உள்ள யுத்த யுக்தியை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் இத்தனை நாட்களாக என்னிடம் நீங்கள் பயிற்சி பெற்றதற்கான பலன். ஒவ்வொருவரும் மற்றவரிடம் மல்யுத்தம் புரியும் போது நம் எதிரே நிற்பவன் ஆங்கிலேயன். அவனை எப்படியாவது வீழ்த்தி அவன் இந்த நாட்டை விட்டே ஓடும்படி செய்ய வேண்டும் என்ற ஆக்ரோஷம் ஏற்பட வேண்டும். அதுதான் நீங்கள் இந்த குருவிற்கு தரும் குரு தட்சணை. போட்டி தொடங்கட்டும். அனைவரும் அமருங்கள்.
வீரனே, மிக அற்புதமாக யுத்தம் புரிந்து மற்ற வீரர்களை வீழ்த்தி வெற்றி கண்டு விட்டாய். மல்யுத்த நெறி மாறாமல் உன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தியதற்காக நான் உன்னை மனமாற பாராட்டுகிறேன். தங்களது பாராட்டுகள் அனைத்தும் எனக்கு இந்த அளவிற்கு பயிற்சி கொடுத்து என்னை உருவாக்கிய என் ஆசானையே சாரும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி இன்று போட்டியில் பங்கு கொண்ட வீரர்கள் அத்தனை பேருமே அவர்களது முழு திறமையையும் இன்று வெளிப்படுத்தத்தான் செய்தார்கள். ஆனால் இன்று என்னுடைய கை சற்று ஓங்கி இருந்தது, அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, நாங்கள் அனைவருமே ஒரே பட்டறையில் கூர்த்தீட்டப்பட்ட போர்வாள்கள் தான். எங்களில் யார் ஜெயித்தாலும் அது அத்தனையும் எங்களை பதப்படுத்தி உருவாக்கிய எங்கள் ஆசானையே சாரும். பலே வெற்றி வீரா, பலே! மிக அருமையான விளக்கம். என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டாய். நீ வீரத்தில் மட்டும் சிறந்தவன் அல்ல, பண்பிலும் சிறந்தவன். கோபால நாயக்கரே, உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் வீரத்தை மட்டும் அளிக்கவில்லை, நல்ல பண்பையும் அளித்திருக்கிறீர்கள். போர் பயிற்சியை பயிற்றுவித்த ஆசானிடமே இத்தனை பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கும் இவர்கள் தமிழ் மீதும் தாய் நாட்டின் மீதும் எந்த அளவிற்கு பக்தியும் பற்றும் கொண்டிருப்பார்கள் என்று இவர்கள் பேச்சிலிருந்தே தெளிவாக தெரிகிறது. நாட்டுப்பற்று மிக்க உன்னதமான வீரர்களைத்தான் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த பயிற்சி தேர்வில் வெற்றி வீரனை வெற்றி பெற்றதாக நான் அறிவித்து விடுகிறேன். இல்லை, என்ன பாகனேரி அம்பலக்காரரே, இந்த வெற்றி வீரன் ஏதோ 6 பேரை வீழ்த்தி விட்டான் என்பதற்காக அவனே பெரிய வீரனாக ஆகிவிட முடியுமா? என்ன ஜம்புலிங்கம், என்ன சொல்கிறீர்? இதுவரை நடந்த போட்டிகளை பற்றியெல்லாம் தெரியாதோர் போல் அல்லவா பேசுகிறீர்? பல வீரர்களுக்குள் நடத்தப்பட்ட போட்டிகளில் இந்த 7 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றார்கள். அந்த 7 பேருக்குள் நடந்த போட்டியில் இப்போது வெற்றி வீரன் வெற்றி பெற்றிருக்கிறார். தெரிகிறது. இது உங்கள் மாணவர்களுக்குள்ளேயே நடத்தப்பட்ட போட்டிதானே? உங்கள் சீடர்களுக்குள்ளேயே ஒருவனை தேர்ந்தெடுத்து அவன்தான் வெற்றி பெற்றான் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வெளியாட்களோடு யுத்தமிட்டு அதில் இவன் வெற்றி பெற்றால் தானே இவனை வெற்றி வீரன் என்று பாராட்ட முடியும். என்ன ஜம்புலிங்கம், என்ன பேசுகிறீர் என்று தெரிந்துதான் பேசுகின்றீரா? இது நாட்டிய அரங்கமோ பட்டிமன்றமோ அல்ல, மல்யுத்த மைதானம். இதில் கருத்து சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி உள்ளது? ஆண்கள் வீர சாகசம் நிகழ்த்தும் இடத்திற்கெல்லாம் நீர் வரமாட்டீரே ஜம்புலிங்கம். ஜம்புலிங்கம், உமக்கு பெண்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி தானே மிகவும் பிடிக்கும். இது ஆண்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இங்கு உமக்கு என்ன வேலை? இப்போது என்ன திடீரென்று இங்கு வந்து வீரத்தை பற்றி பேசுகிறீர்கள்? என்ன நீங்கள் விவரம் புரியாமல் பேசுகிறீர்கள்? ஜம்புலிங்கத்திற்கு இப்போது வீரம் பிறந்து விட்டது. அதனால்தான் மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். என்ன ஜம்புலிங்கம், வெற்றி வீரனோடு போட்டியிட தயாரா? சிறுகுடியாரே, எனக்கு வீரமும் கிடையாது, அதற்குண்டான உடல் வலிமையும் இல்லை. நான் பெண்கள் நடத்தும் நிகழ்ச்சியை ரசிப்பவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஆண்களுக்கான போட்டியைத்தானே நடத்துகிறீர்கள். அப்படி என்றால் அதற்குரிய முறையோடு போட்டியை நடத்த வேண்டாமா? ஜம்புலிங்கம், இங்கு முறையோடுதான் போட்டி நடத்தப்படுகிறது. அப்படியானால் பகைவனோடு போட்டியிட்டு உங்கள் மாணவனை வெற்றி பெறச் செய்யுங்கள். அதன் பிறகு இவனை சிறந்த வீரன் என்று நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நாடும் ஏற்றுக்கொள்ளும். யார் அந்த பகைவன்? இப்போது உங்களுக்குள்ள பகைவன் யார்? வெள்ளையன் தானே? அவர்களில் ஒருவனை வெற்றி கொள்ளுங்கள். ஜம்புலிங்கம், பரங்கியர்கள் பரந்த தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று படை கொண்டு நவீன ஆயுதங்களோடு வந்து போரிடுவார்களே தவிர தமிழனைப் போல் நேருக்கு நேர் நின்று மல்யுத்த போட்டிகளில் எல்லாம் பங்கு கொள்ள மாட்டார்கள். அப்படி என்று யார் சொன்னார்கள்? நீங்களாகவே ஒரு முடிவெடுத்துக் கொண்டால் எப்படி கோபால நாயக்கரே? உங்கள் கண் எதிரிலேயே உங்கள் மாணவனை வீழ்த்த வெள்ளையன் ஒருவன் இங்கு வந்திருக்கிறான். அவன் யார் என்று தெரியுமா? அக்னியுவின் மாணவன். யார் அந்த மாணவன்? மார்க்.